ஹே தக்காதா, இந்தா ஆ, உனக்காக நான் இத வச்சு ஒரு குட் லக் சாம் பண்ணியிருக்கேன். இது இருந்தா இனி உனக்கு எந்த காயமும் ஏற்படாது. நீ இதை எனக்கு தரியா? தேங்க்யூ. நானா இருந்தா அதை வாங்கவே மாட்டேன். ஒரு மரணத்தின் நிழல் குட் லக் சாம் கொடுக்குறாளா? நல்லா பாத்துக்கோ, அது சாபமா இருக்க போது. ஆனா இந்த மாதிரியான பொருள் குட் லக்க தான் கொண்டு வரும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மரணத்தின் நிழல் கையால எந்த ஒரு பொருளை உருவாக்கினாலும் அது சபிக்கப்பட்டதுதான். உனக்கும் கடைசியில அதுதான் நடக்க போகுது. தேங்க்யூ சோ மச் நிஷிமுரா. நான் சொன்னதை கேட்டியா இல்லையா? இந்த மாதிரி எல்லாம் சபிக்கப்பட்ட பொருள் கிடைக்கிறதெல்லாம் ரொம்பவே ரேர். இந்த மாதிரி ஒண்ணு நான் கடையில பார்த்ததே இல்ல. எப்படி பார்க்க முடியும்? மரணத்தின் நிழல் உருவாக்குற பொருளை யாரும் கடையில வச்சு விற்கலாம் மாட்டாங்க. நீ சொல்றது சரிதான். நிஷிமுராவ கையால உருவாக்குன குட் லக் சாம் ரொம்பவும் ரேரான ஒரு பொருள் தான். உண்மையிலேயே இது பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத நான் வச்சுக்கிட்டே இருந்தா எனக்கும் சாபம் கிடைக்குமா? இது எனக்கு பொக்கிஷம் மாதிரி. தேங்க்யூ. என்ன, நான் தானே உனக்கு இதுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அடடா, அவ என்ன பார்த்துட்டா. இப்ப பார்த்தா என்ன, வா. அம்மா, உனக்கு என்னாச்சு நிஷிமுரா? ஒண்ணும் இல்ல. என்ன பார்த்தாலே பேட் லக்னு நிறைய பொண்ணுங்க சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பிரமாதம்! அப்படின்னா உன் பார்வையிலேயே ஒரு பவர் இருக்கு. உண்மையிலேயே அசத்துற நிஷிமுரா. ஷியோரா தான் சொல்றியா? பவரா? நீ உன்னோட இந்த அற்புதமான பார்வையிலேயே பவுண்டரிய உருவாக்குற. அந்த சாபம் எல்லாமே சைடு எஃபெக்ட் தான். உன் அற்புதமான கண்ணுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்ல. ஆனா இதுல பெருமைப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. உண்மையை சொல்ல போனா அந்த எல்லா பொண்ணுங்களும் என்னோட கண்ணை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. உனக்கு புரியுதா? தெளிவா புரியுது. எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கு. உன்னோட அந்த பெரிய பெரிய ரொம்ப மிஸ்டீரியஸான கூலான கண்கள். இல்ல, வாய்ப்பே இல்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் எப்பவும் உன் கூட இருக்கும்போது உன்னை பத்தி மட்டும்தான் பேசிக்கிட்டே இருப்பேன். உன் கூட இருக்கும்போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் கண்கள் ரொம்ப அழகா இருக்கு. நாள் முழுக்க நான் உன் கூட உட்காந்து கண்களை பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஓ, என்னாச்சு நிஷிமுரா? உன் கண்களுக்கு என்னாச்சு? உன் கண்ணு எரியுதா என்ன? குட் மார்னிங். கண்ல பேண்டேஜ் போட்டிருக்கே, என்ன ஆச்சு நிஷிமுரா? அடடா, அங்க பாரு. இவ ரொம்ப ட்ரை பண்றால. தக்காதாவோட அட்டென்ஷனுக்காக அவ எவ்வளவு ட்ரை பண்றா. ஏய், இத நீ எனக்காக தான் பண்றியா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நிஷிமுரா. அதெல்லாம் இல்ல, என்னோட ஐலட்ல ஒரு சின்ன கட்டி, அவ்வளவுதான். ஏய், நிஜமாவா? நீ ஓகே தானே? அவ உன்னை ஏமாத்துறதுக்காக போய் சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ அவகிட்ட பாசமா பேசணும்னு பேண்டேஜ்லாம் போட்டு உன்னை ஏமாத்திட்டு இருக்கா. அப்படின்னா உன் கண்ணுல எந்த பிரச்சனையுமே இல்லையா? இப்பதான் நிம்மதியா இருக்கு. அவ போய் சொல்றா. இது கிட்டத்தட்ட ஆறிடுச்சு, அதனாலதான் பேண்டேஜ் போட்டிருக்கேன். அப்படின்னா அந்த பேண்டேஜ் எடுத்து எங்களுக்கு காமி. அது கிட்டத்தட்ட 6 இருந்தா சரி. அப்படியா? ஓகே. நீங்க சொன்ன மாதிரி நான் பேண்டேஜ் கழட்டிட்டேன். நீ ரொம்ப அழகா இருக்க நிஷிமுரா. உனக்கு சரியான உடனே நீ அழகாயிட்ட. நீ அது சொன்னியா? ரொம்ப தேங்க்ஸ். ஏய், அங்க பாரு. அந்த நிஷிமுராவோட ஒயிட் கோட். என்னதான் அவ இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ணாலும் அவ மரணத்தின் நிழலுங்கிறத மாத்த முடியாது. என்ன, சரிதானே? ஸ்கூல்ல நான் இப்பதான் கொஞ்சம் என்ஜாய் பண்றேன். ரொம்ப மோசம். ஆமா, ரொம்ப மோசமா இருக்குல்ல? நான் உங்க 2 பேரையும் சொன்னேன். ஆ?
ஏதாவது சொன்னியா? கசகரா, இப்போ உனக்கு என்ன ஆச்சு? இல்ல, சொல்ல போன நிஷிமுராவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. எல்லாரையும் விட மோசமானவ நான் மட்டும்தான். கசஹாரா உண்மையிலேயே ரொம்ப கூலானவ. ஆ? எதுக்காக அப்படி பாக்குற? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்ல, நீ எப்பவுமே இந்த மாதிரி தானா? சரி, அது இருக்கட்டும். என்கிட்ட அப்படி என்ன கூலான விஷயம் இருக்கு? அது உன்னுடைய Dress. என்னுடைய ட்ரெஸ்ஸா? நீ Dress பண்ற அந்த விதம், அப்புறம் நீ ரொம்ப வேகமாவும் ஓடுவ. என்ன இவ கூலன்னு நினைக்கிறாளா? அதுவும் அவ போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ்ஸ பத்தி நான் கிண்டல் பண்ணதுக்கு அப்புறமும் ஆ, என்னாச்சு கசஹாரா? ஒண்ணு இல்ல, நீ சொன்னது பத்தி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ம், நேத்து ராத்திரி ரொம்ப மோசமா போச்சு தெரியுமா? மரணத்தின் நிழல் பத்தி மோசமான கனவு வந்துச்சு. வாய்ப்பே இல்ல. அப்படின்னா உனக்கு சாபம் கொடுத்துட்டாளா? உன் ஆன்மாவை திருடிட்டான்னு நினைக்கிறேன். நிஷிமுரா, ஹே இத கேள. நேத்து ராத்திரி எனக்கு உன்னை பத்தி தான் கனவு வந்தது. என் கனவுல வந்ததுக்கு உனக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆ, அது நான் அதை ஒன்னும் தெரிஞ்செல்லாம் பண்ணல. மரணத்தின் நிழலோட சாபம் இன்னும் என்ன ஸ்ட்ராங் ஆக்குது, அப்படிதானே சொல்லு. தெரியலையே. ஆல்ரெடி உன்னோட பவர்ல எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓ, உனக்கு தெரியாதா? நீ யாரோட கனவுலயாவது வந்தனா அவங்களுக்கு நீ சாபம் கொடுக்கறன்னு அர்த்தம். ஆ, ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். ஆனா இந்த விஷயத்தை நினைச்சு சந்தோஷப்படக்கூடிய ஒரே ஆள் நீ மட்டும்தான். ஆ, அப்படியா சொல்ற? ஆமா, நான் எப்பெல்லாம் ஒருத்தரோட கனவுல வரணும் அது மோசமான கனவுன்னு சொல்லுவாங்க. ஆ, இப்படி எல்லாமா சொல்லுவாங்க. ம், ஆனா எல்லாரும் இப்படி சொல்ல மாட்டாங்களே. ஆ, நீ கனவுல வந்தா சந்தோஷப்படக்கூடிய ஒரு ஆள் நான் இங்க இருக்கேன்ல. நீ என் கனவுல வந்தா மோசம் நான் சொல்லவே இல்லையே. ம், மத்தவங்க எல்லாரும் வேணா உன்னை பார்த்து பயப்படட்டும், ஆனா எனக்கு உன்னோட எல்லா சாபமும் கிடைக்கட்டும். ஆனா சாபங்கள் இல்லாமலே நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்க. ஆ, ஏன் இப்படி சொல்ற? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் கூட என் கனவுல உன்னை பார்த்தேன் நிஷிமுரா. என்ன, நிஜமாவா? தக்கதா, நீயும் கூட இருந்த. ஆஹா, சூப்பரு, நல்ல விஷயமா இருக்குப்பா. நிஷிமுரா, நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா அவன் கனவுல வந்திருக்கோம். ஆ, எனக்கும் அது கேட்டுச்சு. பிரமாதம்டா ஹீனோ. அங்க ரெண்டு பேருக்கும் இந்த டேங்க் டாப் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. என் தம்பி வீட்ல இல்ல, இன்னைக்கு அவனுக்கு கிளாஸ் இருக்கு. Thank you so much. நீ வெயிட் பண்ணு, அவன் சீக்கிரம் வந்துடுவான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் உன்னுடைய காமிக் புக்ஸை ரிட்டர்ன் கொடுத்துட்டு போக தான் வந்தேன். சரி சரி விடு, எல்லாம் எனக்கு தெரியும். நீ கஷ்டப்பட்டெல்லாம் அந்த புக்கு படிக்க வேணாம். இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல. மிடில் ஸ்கூலரா? ஒரு விஷயத்த சொல்லு, நீ அவன் கூட இருக்கறதால எல்லாரும் உன்னை கிண்டல் பண்றாங்களா? ஆ? பசங்க எப்பவுமே அப்படிதான்ப்பா. ஒரு பொண்ணும் பையனும் சேர்ந்து இருந்தாலே அவங்களுக்கு பொறுக்காது. ஆனாலும் என் தம்பியால உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லு. இல்ல இல்ல, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓ, அப்படின்னா உனக்கு இது ஓகேவா? அப்படின்னு சொல்ல முடியாது. எப்போ எல்லாரும் என்னதான் கிண்டல் பண்ணுவாங்க. தக்காதா தான் வந்து என்ன அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துவான். அப்படியா? வீட்டுக்கு வந்துட்டேன். பாத்தியா, பேசிட்டு இருக்கும் போதே வந்துட்டான் உன் வருங்கால புருஷன். என்ன சொல்றீங்க? அந்த மாதிரி எல்லாம் கிண்டல் பண்ணாதீங்க. ஏன் பண்ணக்கூடாது? உன்னை கிண்டல் பண்ணாலும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு இப்பதானே சொன்ன. அது அது வந்து ஓ, நிஷிமுரா, நீயும் இங்கதான் இருக்கியா? ஆமா, என்னாச்சு? என்ன கேக்குற? அது வந்து நான் என்ன கேட்க வந்தனா? அடடா, அதெல்லாம் ஒண்ணே இல்லப்பா. இவ ரொம்ப அழகா இருக்காளா, அதான் இவ்வளவு வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கேன். ஆ, சேண்டி பாத்தியா, நீ என்னோட அக்கான்றதுக்காக நிஷிமுராவை எப்பவும் கஷ்டப்படுத்த நான் விடவே மாட்டேன். என்ன? நீங்க ரெண்டு பேரும் கியூட்டா இருக்கீங்க. நீ என்ன சொல்ற? ஆ, ஏன் பூனையா? ஆமா, தக்காதா என்கிட்ட சொன்னான், உன்கிட்ட ரொம்ப அழகான ஒரு பூனை இருக்காமே. ஓ, அப்படியா? இங்க பாரு, எனக்கு அதை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. உன் வீட்டுக்கு வந்து நான் அதை ஒரு வாட்டி பார்க்கலாமா? என்ன? அட
என்னடாச்சு இது நியாயமே இல்ல. நானே இது வரைக்கும் நிஷிமுரா வீட்டுக்கு போனதே இல்ல தெரியுமா? போனது இல்லையா? போனது இல்ல. நானும் தான். நீ ரொம்ப லக்கி தெரியுமா? ஆ, அப்படின்னா நீங்க எல்லாரும் வாங்க. ஹே ஹே. ஓகே, ரூம் இப்ப கிளீனா இருக்கு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் தக்காதாவும் மத்தவங்களையும் வீட்டுக்கு வராங்க. கண்டிப்பா அவங்க டிசப்பாயிண்ட் ஆகவே கூடாது. ஆ. ஆ. இதை இங்க வச்சா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லனா இதை எடுத்து இங்க வைக்கலாமா? நான் வந்துட்டேன். வெல்கம் ஹோம் டாட். இன்னைக்கு உனக்கு திடீர்னு என்ன ஆச்சு? வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லப்பா, சும்மா பண்ணணும்னு தோணுச்சு. ம், அது வந்து இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம்னு நினைச்சேன். எல்லா பொருளும் அங்கங்கன்னு அப்படியே இருந்தது. ம், ஒரு நிமிஷம் இரு. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வராங்களா என்ன? அது வந்து ஆக்சுவலா நாளைக்கு வராங்க. அதான் விஷயமா? எனக்கு இன்னும் முடிக்கிறதுக்கு நிறைய வேலை இருக்குப்பா. இந்த அவுட்ஃபிட் நல்லா இருக்கு. ஓகே, இப்ப மறுபடியும் க்ளீன் பண்ணணுமா? ஓ, எனக்கு இன்னும் வேற என்னெல்லாம் தேவை? ஆ, அப்பா. என்னடா செல்லம், டின்னர் இன்னும் ரெடி ஆகல. ஆனோன்னு சொல்றேன். ஒரு நிமிஷம் இரு. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாளைக்கு தானே வராங்கன்னு சொன்ன? இந்த Dress நல்லா இருக்கான்னு கேட்க வந்தேன்ப்பா. உனக்கு கேக்கவா வேணும்? ரொம்ப அழகா இருக்க. நிஜமாவா? இப்பதான் நிம்மதியா இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம்ப்பா, நாளைக்கு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு ஸ்நாக்ஸ் வேணும். இப்ப ஏதாவது கேக் ஷாப் ஓபன்ல இருக்குமா? என்ன இப்ப போய் வாங்கிட்டு வர சொல்றியா? ஆமா, ஸ்டேஷன்ல இருக்கும். நடந்து போனாலே அதை வாங்கிட்டு வந்துடலாம்ப்பா. உமையோடைய வீட்டுக்கு போனப்போ அவ எனக்கு கேக் கொடுத்தா. ஓகே ஓகே, எனக்கு புரிஞ்சிருச்சு. ஒரு நிமிஷம் இரு. தக்காதாக்கு டார்க் சாக்லேட் கேக் பிடிக்கும். ஏன்னா அந்த கேக்குடைய பேர்லயே டார்க்னு எழுதிருக்குல்ல. உமிக்கு சீஸ் கேக் வாங்கலாமா? நான் அவ வீட்டுக்கு போனப்போ அவ எனக்கு அதுதான் கொடுத்தா. ஆனா நான் அவளுக்கு ஏதாவது டிஃப்ரெண்டா கொடுக்கணும். அப்புறம் ஹீனோக்கு எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பா. ம், நம்ம வீட்ல பிளாக் டீ இருக்கா? பார்லே டீ தாம நம்ம வீட்ல இருக்கு. தக்காதாக்கும் மத்தவங்களுக்கும் இது கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். குட் மார்னிங் கா. கம் ஆன், எழுந்திரி. அக்கா எழுந்திரிக்கா. என்ன தூங்குற? அக்கா எழுந்திரி, விடிஞ்சிருச்சு. ஏன்டா கத்துற? வீக்கெண்ட் தானே, கொஞ்ச நேரம் தூங்க விடுறோம். அக்கா அது வந்து இன்னைக்கு மதியானம் நான் நிஷிமுராவோட வீட்டுக்கு போக போறேன். சொல்ல போனா போஸ்ட் டைமா என்ன அங்க கூப்பிட்டுருக்கா. சாரி செல்லம், இன்னைக்கு நீ போக முடியாது. ஆ, அக்கானைக்கு ஏதோ திடீர்னு உடம்பு சரியில்லையா, அதனால இன்னொரு நாள் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாரு. செல்லம், உடம்பு ஏதாவது வலிக்குதாமா? சாப்பிட உனக்கு ஏதாவது கொண்டு வரட்டுமா? இல்லப்பா, எதுவும் வேண்டாம். சரிம்மா. ஐம் சோ சாரிப்பா. ஆ? நான் செல்ஃபிஷா உங்ககிட்ட நிறைய கேட்டுட்டேன். அப்பா கிட்ட தானம்மா கேட்ட. இதுல என்னம்மா செல்ஃபிஷ் இருக்கு? இத பாரு, தேவையில்லாம எதை பத்தியும் யோசிக்காத. நிம்மதியா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. Thank you so much பா. கண்டிப்பா எல்லாருமே டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. என்ன மன்னிச்சிருக்கோரோ. எல்லாரும் இன்னைக்கு வந்து உன்னை பார்க்கறதா இருந்துச்சு தெரியுமா? ஆனா எல்லாமே இப்ப மொத்தமா சொதப்பிக்கிச்சு. அவங்க
அவங்க வராங்கன்னு நான் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். அது சரிம்மா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு நாளைக்கு தானே வராங்கன்னு சொன்ன. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வராங்கன்னு தான் யோசிச்சேன், வேற எதை பத்தியும் இல்ல. அதுக்காக நான் எவ்வளோ வேலை பார்த்தேன். வேலை பார்த்தே டயர்ட் ஆயிட்டேன். எல்லாரும் இன்னைக்கு இங்க வர்றதுக்காக எவ்வளோ ஆவலா இருந்திருப்பாங்க. இன்னைக்கு ஒரு அற்புதமான டேவா இருந்திருக்கணும். என் லைஃப்லயே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என் வீட்டுக்கு வர போறாங்க. இப்ப நான் என்ன பண்றது குரு? எக்ஸைட்மெண்ட்ல 4 பேர் சாப்பிடுற மாதிரி கேக் வேற வாங்கிட்டேன். என்னால தனியா அதை சாப்பிட்டு முடிக்க முடியாது. அப்ப நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். கேக் சாப்பிடுறதுல சொன்னேன். எல்லா கேக்கையும் நீ ஒரே ஆளா சாப்பிட்டா குண்டாயிடுவ. தெரியும்ல உனக்கு. தக்காதா நான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இன்னைக்கு இவங்க யாருமே வரமாட்டாங்கன்னு நினைச்சேன். கனவோ? கூட நாங்களும் வந்திருக்கோம். நாங்க எல்லாருமே வந்திருக்கோம். 2 பேரும் கத்தாதீங்க, அவளுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்க போகுது. ஆமாமா, சாரி. அக்கானி, நீ ஓகே தானே? நீ எப்படி இருக்கன்னு பார்த்துட்டு போகதான் நாங்க எல்லாருமே வந்தோம். எல்லாருமே என் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இது கனவா இல்ல நிஜமானே தெரியலையே. அக்கானி, ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு உடம்பு சரியில்லைன்றதுக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்க்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். அக்கானி. உண்மையிலேயே இது ஒரு நல்ல கனவு. நம்ம எல்லாரும் இப்ப கிளம்பலாமா? கிளம்பலாமே. நிஷிமுரா, இந்தா ஃப்ரைட் ரைஸ்க்காக இங்க ரேமன் ஷாப்போட ஃப்ரீ கூப்பன். உனக்கு குணமானதுக்கு அப்புறம் வந்து ட்ரை பண்ணி பாரு. என்னோட அப்பா அம்மா ராமன் ஷாப் வச்சிருக்காங்களா? வினோதமா இருக்கே. இது கண்டிப்பா கனவா தான் இருக்கும். இந்த கனவு இப்படியே முடியாம இருந்தா நல்லா இருக்கும். நாங்க போயிட்டு வரோம் நிஷிமுரா. உடம்ப பாத்துக்கோ, சரியா? ஓ, போகாத. ஆ, நான் தனியா இருக்கணும். ப்ளீஸ் தக்காதா, என் கூடவே இரு. என்னோட ஜுரம் கம்மி ஆயிடுச்சு. உண்மையிலேயே நேத்து ராத்திரி வந்த கனவு ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆ. தக்காதா, ஓ, நிஷிமுரா வந்துட்டியா? குட் மார்னிங். குட் மார்னிங். உனக்கு உடம்பு சரியாயிடுச்சுல? ரொம்ப சந்தோஷம். என்ன மன்னிச்சிரு. இந்த வீக்கெண்ட் நம்ம நிறைய பிளான் பண்ணிருந்தோம்ல. ஹேய், அத பத்தி எல்லாம் கவலைப்படாத. உன்கிட்ட நான் இதை கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. தக்காதா, நீ என்ன பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்தியா? ஆமா. ஆஹா, அந்த டார்க் சாக்லேட்டோட டேஸ்டும் நல்லா இருந்தது. எனக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் கேக்குற? அது ஒண்ணுல, என்ன வந்து பார்த்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இன்னொரு விஷயம், நீ என்ன வந்து பார்த்தப்போ உன்கிட்ட நான் ஏதாவது கொஞ்சம் வியர்டா நடந்துக்கிட்டதா? அது அது வந்து இல்ல, அத பத்தி மறந்துட. அது இமேஜினேஷன் நினைக்கிறேன். ஓகே.
அப்புறம் அந்த ஃப்ரைட் ரைஸ் கூப்பனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு நீ ஹீனோக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆமா, சரியா சொன்ன. அது எப்படியோ உனக்கு உடம்பு சரியாயிடுச்சுல, அதுலயே எனக்கு ரொம்ப சந்தோஷம். தக்காதா டைரக்டா அப்ரோச் பண்ண எவ்வளவு வீக்கா இருப்பான்னு தெரியாம போயிடுச்சு. ஏய், அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க? ஏதாவது நடந்துச்சா என்ன? உன்கிட்ட தான் கேக்குறேன், பதில் சொல்லு.